தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை ஆலந்தூரில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரசார் சார்பில் நடைபெற்று வரும் உண்ணாவிரதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மதுவிற்கு எதிராக மக்கள் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு பங்கேற்றார். சென்னை ஆவடி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காங்கிரஸ் சார்பில் மதுவிலக்கிற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் போராட்டம் நடைபெறும் பகுதிகளுக்கு சென்று உரையாற்றி வருகிறார். அந்த டாஸ்மாக் கடை இல்லை என்று சொன்னால் எப்படியாவது நான் கட்டுப்பாடோடு இருப்பேன். 6 மாதம் உயிர் போகின்றது, இன்னும் ஒரு 5 வருடம் இருப்பேன், என்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்கும். ஆனால் அந்த மகராசி இந்த டாஸ்மாக் கடையை ஒழிக்க மாட்டேன் என்று சொல்கின்றாரே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மதுவின் மேல் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு வெறுப்பு வந்திருக்கின்றது. ஆக இதை ஒழிப்பதில் என்ன சங்கடம் என்று எனக்கு தெரியவில்லை. வெளியில போய் ஒரு 50 ரூபாய் கூலி வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்ச பணம் இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது வழியில ஒரு டாஸ்மாக் பார்த்தனா 50 ரூபாயில 40-45 ரூபாய் அந்த டாஸ்மாக் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது தள்ளாடி போதையில தள்ளாடி வந்து ஒரு 5 ரூபாய் தான் ஒரு பெண் கையில கொடுக்கறான். ஒரு 5 ரூபாய் ஒரு கூலி செஞ்சு வரும், அந்த 5 ரூபாய் மட்டும் ஒரு பெண் கையில கொடுத்தாக்கா அந்த பெண் வந்து எப்படி ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும், எப்படி சோறு போட முடியும், அந்த வீட்டுக்கான ரெண்ட் எப்படி கொடுக்க முடியும், மக்களுக்கு எப்படி துணிமணி வாங்கி கொடுக்க முடியும், மக்களுடைய படிப்புக்காக எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வந்து பணம் கட்ட முடியும். இது எல்லாமே மனசை வச்சுதான் பூர்ண மதுவிலக்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு.